Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am. உங்க கூட சேர்ந்து இங்கிலீஷை தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட சேலஞ்ச் 100 கிராஷ் கோர்ஸ்ல வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேர் வந்து டென்சஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய டவுட்லாம் கேட்டீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம டென்சஸை வந்துட்டு ஃபுல்லாகவே பக்கா வந்துட்டு புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாலே வந்துட்டு நமக்கு நிறைய வந்து நல்லா ப்ராக்டிஸ் வந்துட்டு ஆயிரும். ஸோ அப்போ டென்சஸ் ரிகார்டிங் இருக்கிற எல்லா டவுட்டுமே வந்துட்டு கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. செஷனை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம்ப்பா. ஸோ நோட்ஸ் லிங்க் வந்துட்டு மேபி ப்ராபப்ளி ஆஃப்டர் தி செஷன் வந்துட்டு கீழே காமெண்ட்ல வந்துட்டு ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கொடுத்துருவாங்க. பிரிண்ட் கமெண்ட்லையுமே வந்துட்டு கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். ஸோ எல்லா டென்சஸுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த ஒரே ஒரு செஷனில். எப்பயாச்சும் நம்ம வந்துட்டு இந்த சிம்பிள் பாஸ்ட் ஆர் ஒரு பாஸ்ட் ஆர் ப்ரெசென்ட் ஆர் இல்லைனா ஃபியூச்சர் எதனா ஒரு சின்னதாக நம்ம முடிக்கும் போது நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேம் இதுக்கு வந்துட்டு எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லேட்டர் பீரியடில் வந்துட்டு கேளுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்துட்டு பிரிக்கிறாங்க, எதுக்காக வந்துட்டு எந்த மாதிரி வேர்ப் அக்ரிமெண்ட் வருது சப்ஜெக்ட் கூட அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் நீங்கள் லைக் பட்டனை வந்துட்டு அடிச்சு தம்சம் பண்ணலாம். லைக் பட்டனை அடிச்சு ஃபர்ஸ்ட் தம்சம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபியூச்சர் சொல்வீங்களா மேம்? ஃபியூச்சர் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இல்லை, பார்க்கலாம், அதுவும் நடக்கும். சரி, இப்போ வந்துட்டு டென்சஸ்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ டென்சஸ் ஆர் ஃபார்ம்ஸ் இன் விச் வேர்ப்ஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ டென்சஸில் வந்துட்டு வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்டு. ஸோ இந்த டென்சஸில் வேர்ப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஆக்ஷன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அது ப்ரெசென்ட்டில் நடந்துச்சா, பாஸ்டில் நடந்துச்சா, இல்லை ஃபியூச்சரில் நடக்க போதா அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம இந்த டென்சஸ் வந்துட்டு படிக்க போகிறோம். டென்சஸில் வந்துட்டு 3 டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரைமர்லி வந்துட்டு உனக்கு பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ். பாஸ்ட்னு சொல்லும் போது எந்தாச்சும் வந்துட்டு அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்ஷன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது அட் அ டைம் தட் ஹாஸ் பாஸ்ட். அந்த நேரம் ஆர் அந்த டைம் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் நடந்த அந்த ஆக்ஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். ப்ரெசென்ட், இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இந்த செஷனில் உங்களுக்கு இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரெசென்ட் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேசுறது எல்லாமே எதில் வரும்னா ப்ரெசென்ட் டென்ஸில் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் நாளைக்கு நான் என்ன செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டீச் பண்ண போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உன்னோட ஃபியூச்சர் டென்ஸில் வந்துட்டு வரும். ஸோ டு எக்ஸ்பிரஸ் an action that is likely to or will happen at a later time or future நடக்க போகுது, அதெல்லாத்தையுமே வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துட்டு நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்தோடனே வந்துட்டு நம்மளோட பாஸ்ட் டென்ஸ்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். ஸோ பாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டுக்குள்ளே வரும், ப்ரெசென்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சென்டென்சஸ்க்கு நம்ம எப்படி வந்துட்டு மாற்றுறதுன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் காமெண்ட்ல வந்துட்டு மேம் இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி மாறும், இது எப்படி வரும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அது டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறது ஒரு பக்கம் ஓகே, பட் கான்செப்ட் புரியலன்னா வந்துட்டு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் சேஞ்ச் பண்ண முடியாமல் வந்துட்டு போயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட queries or doubts or comments எல்லாத்தையுமே வந்துட்டு நான் படிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க we work together yesterday. ஸோ நேத்து நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து வேலை செஞ்சோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. இதை டிஸ்கிரைப் பண்றது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துட்டு வருது. ஸோ verbs in the past tense record or express events that happened or were happening at some point of time in the past. So இந்த past tenseல வந்துட்டு நடந்து முடிஞ்ச அந்த ஈவெண்ட் ஆர் பாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஈவெண்ட் நடந்துட்டே இருந்துச்சு, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உன்னோட பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஓகே, இப்போ இந்த பாஸ்ட்ல வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு உனக்கு இருக்குது ஆர் என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்ல வந்துட்டு உனக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு, அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு.
என்ன மேம் இந்த நேம்ஸ்லாம் ஒன்றுமே புரியல, இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுக்குறேன், ஒரு சென்டென்சஸ் வந்துட்டு கொடுக்குறேன், அதை வச்சே வந்துட்டு உங்களால் வந்து கிளியராக ஒரு கிளாரிட்டி வந்துட்டு வந்துடும் எது 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்று ஒன்றா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸை டிஸ்கிரைப் பண்ணுது. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, அது பாஸ்ட்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது கடந்த காலத்துல ஆர் நம்மளுக்கு முன்னாடி இருந்த அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அதே டைம் ஃப்ரேம்ல அந்த ஆக்ஷனும் வந்துட்டு முடியவும் வந்துட்டு செஞ்சிருச்சு. ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஒரு டைமிங் எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எதுல அடங்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்துட்டு லைக் எஸ்டர்டே நடந்தது, நம்ம எஸ்டர்டே வந்துட்டு பயாலஜியில் வந்துட்டு நியூட்ரிஷன் ரெஸ்பிரேஷன் அந்த கான்செப்ட்லாம் முடித்தோம். ஆர் லாஸ்ட் வீக் ஒரு லாஸ்ட் மந்த் நடந்த அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இதில் வரும். ஸோ யூஸ்வலாக இதில் வந்துட்டு இடி ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? ஸோ அந்த முடிகிறது எல்லாமே ஒர்க்ட். இதுக்கு முன்னாடி கூட நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன் உங்களுக்கு, ஐ ஒர்க்ட். ஸோ இடி ஃபார்மேட்டில் இது எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பார்க்கலாமா? ஷீ கிளிக் த ஃபோட்டோஸ் ஃபார் தி ஸ்கூல் மேகசின். நான் என்ன சொன்னேன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல உனக்கு டைமிங் இல்லை. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஷீ கிளிக்ட் த ஃபோட்டோஸ் ஃபார் த ஸ்கூல் மேகசின். கிளிக் பண்ணாங்க ஃபோட்டோஸ்க்கு, அவங்களோட ஸ்கூல் மேகசினுக்கு. ஆனால் எப்போ கிளிக் பண்ணாங்க? நேத்திக்கு பண்ணாங்களா, போன வாரம் பண்ணாங்களா, இல்லை போன மாதம் பண்ணாங்களா? ஒரு டீட்டெயில் கிடையாது. ஸோ டைமை பற்றி ஒரு மென்ஷனுமே வந்துட்டு அங்கே ஒன்றுமே நம்ம மென்ஷன் பண்ணல, டைமை பற்றி எப்போ வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளெயினாக ஒரு ஆக்ஷன் வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ சொல்றதுக்காக வந்துட்டு யூஸ் பண்றது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஓகே, நம்ம மற்றதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இந்த நாலுக்கும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் ஆர் இந்த கிளாரிட்டி வந்துடும். ஓகே, ஸோ ஸ்டே வித் மீ கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேஷன் வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்குது, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்குமே அந்த வேர்ப் அக்ரிமெண்ட் வந்துட்டு எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் ஆர் நாட், அந்த ஃபார்மேட்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஆர் வேர் ஆர் நாட், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ பாருங்க, தே வேர் ஆங்கிரி. இப்போ அவங்க கோவமா இருக்காங்க, இல்லை அவங்க கோவமா இருந்தாங்க, நிறைய பேர் இருக்கிறதுனால தேன்னு சொல்றோம். ஸோ தே வேர் ஆங்கிரி. அதுக்கப்புறம் தே வேர் நாட் ஆங்கிரி, ஒரு வேளை அவங்க கோமா இல்லைன்னா அது கூட நீங்க வந்துட்டு நாட் வந்துட்டு சேர்த்துக்கிற. அதே மாதிரி இடி ஃபார்மேட்ல வந்துட்டு வந்துச்சுன்னா அது எப்படி வரும்? ஐ சப்ஜெக்ட், கால்ட் தெம் yesterday. ஸோ கால்டு வந்துட்டு கால் வந்து வேர்ப், வேர்பு கூட நீ இடி வந்துட்டு சேர்த்துக்கிற. யாருக்கு கால் பண்ண அதை மென்ஷன் பண்ற, என்னைக்கு கால் பண்ண, yesterday. ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிளஸ் டிட் நாட், ஐ டிட் நாட் கால் தம் yesterday. ஐ நான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ண வந்துட்டு டிட் நாட், நான் கால் பண்ணல. ஸோ கால் அகைன் வந்துட்டு வேர்ப் ஃபார்மேட்ல வந்துட்டு இங்க இருக்குது. எப்போ பண்ணல? நேத்து பண்ணல. ஸோ இந்த மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்துட்டு இந்த டென்ஸ்ல வந்துட்டு இருக்கும். யூஷுவலா இடி ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள். ஐ குக்ட் சம் நூடுல்ஸ், இதுவே நான் குக் பண்ணல. ஐ டிட் நாட் குக் நூடுல்ஸ். சரியா? பாசிட்டிவா இருக்கும் போது இடி வருது, நம்ம இல்ல ஒரு விஷயம் செய்யல அப்படின்னும் போது நாட் வந்துட்டு சேர்த்துக்கிறோம். ஓகே, அப்புறம் கொஸ்டின்ஸா வரும்போது டிட் ஐ குக் எனி நூடுல்ஸ், எஸ் ஐ டிட் ஆர் நோ ஐ டிட் நாட். சிம்பிளா வச்சிருக்கிறோம். சரியா? அதுல நான் எஸ்னா பண்ண, நோனா பண்ணல, அவ்வளவுதான். ரைட்? இது வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ இதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு. without correct tenses we don't know the exact doer of the action இல்ல exact time of the action. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. yes, not for negative, exactly. so சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு. டைம். எஸ், ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து டைம் சொல்றாங்க, நிறைய பேர் பீன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ டைம் இல்லாம நமக்கு வந்துட்டு அந்த டென்சஸ் வந்துட்டு எந்த டைம் ஃப்ரேம்ல நடந்துச்சு நமக்கு வந்துட்டு தெரியறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ மூவிங் ஆன் டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உனக்கு டிஃபரன்ஸ் கிளியராகவே புரிஞ்சிடும். சிம்பிளுக்குமே இதுக்குமே டிஃபரன்ஸ் வந்துட்டு உனக்கு புரிஞ்சிடும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேர்லேயே இருக்கு. பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ஒரு ஈவெண்ட் ஆர் அது ஒரு ஆக்ஷன்.
நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். கண்டினியூஸ்னா பாஸ்ட்ல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆக்ஷன் வந்துட்டு கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, she was watching a documentary when the doorbell rang. ஓகே, ஸோ அவங்க அந்த டோர்பெல் ரேங் ஆனது பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட். அவங்க வீட்டோட டோரை வந்துட்டு யாரோ வந்து அந்த காலிங் பெல்லை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க, அது பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட். ஆனால் அந்த ஈவெண்ட் வந்துட்டு நடக்கும் போது நடந்து முடிச்சிருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சரியா, பார்த்துட்டு இருந்தாங்க கண்டினியூஸா அந்த ஒரு ஈவெண்ட்டை. பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஈவெண்ட், வென் யாரோ ஒருத்தவங்க போய் டோர் பெல்ல அமுக்குற வரைக்கும். ஓகேவா, புரிகின்றதா? ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எதில் வருதுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. இதை நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் டூ பேரலல் ஆக்ஷன்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்துட்டு ரெண்டு பேரலல் ஆக்ஷன்ஸ் நடக்கிறத வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, அது மட்டும் இல்லாம இட் டிஸ்கிரைப்ஸ் an action that began in the past and continued for a while. ஸோ இது என்ன ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, பாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துச்சு, அந்த ஆக்ஷன் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது கண்டினியூ ஆச்சு. உதாரணத்துக்கு இவங்க உட்காந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் வரைக்கும். எப்போனா இந்த டோர் பெல் அடிக்கிற வரைக்கும் கூட அவங்க பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் ஃபார் சம் டைம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதுல வருதுன்னா உன்னோட பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நீ வந்துட்டு சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் இதை வச்சே நான் வந்துட்டு உனக்கு இந்த செஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வேர்பில் வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கெலாம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வென் ஹீ கால்ட். கால்டுன்றது அகெயின் அதுவுமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயம் நடக்கும்போது இவங்க ஒரு ஈவெண்ட்டு கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் எதில் வருது? பாஸ்ட் கண்டினியூஸில் வருது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. தே வேர் லீவிங் வென் த ரெயின் ஸ்டார்டட். ரெயின் ஸ்டார்டட் ஆச்சு, ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா முன்னாடி இப்போ நடந்துட்டு, இப்போ ரெயின் வந்துட்டு நடந்துட்டு இருக்கோம், இப்போ ரெயின் மழை பெய்யுதுன்னு அவங்க சொல்லலை, முன்னாடி ஒரு ஈவெண்ட் தான் அவங்க இப்ப டிஸ்கிரைப் பண்றாங்க. ஆனா அப்போ இந்த ரெயின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போதான் வந்துட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லல, கிளம்பிட்டு இருந்தாங்க அப்போதான். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நடந்து முடியுது. அந்த டைம்ல அவங்க இன்னொரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாஸ்ட் ஃபார் சம் டைம். இது எல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. ஓகே, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எப்படி வந்துட்டு ஒத்து போகுதுன்னு பாருங்க. சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் ஆர் வேர் இருக்கு, பிளஸ் நாட் பிளஸ் வேர்ப் இங்கே வந்துட்டு இங்கு ஃபார்ம்ல வந்துட்டு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ப் வந்துட்டு இடி ஃபார்மேட்ல வந்துட்டு பார்த்தோம். ஏன் இங்க இங்கு ஃபார்மேட்ல வருதுன்னா, இந்த ஈவெண்ட் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்துச்சு பாஸ்ட்ல, அதனால இங்க ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வேர்ப் வரும். இங்க பார்த்தோன்னா ஸ்லீப் இங், லீவ் இங், அண்ட் முன்னாடி காமிச்சேன் உனக்கு வாட்ச் இங். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு the dishes when the power went off. So again உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் பாருங்க பவர் போச்சு. ஆனா பவர் போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிஷ்ஷஸ் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாஷ் பிளஸ் இங், வேர்ப் பிளஸ் இங். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாமே எதுல வரும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். பசங்களை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா எவனா யாரா அவங்க எக்ஸாம்ல என்ன கேட்டனா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனா அது நடக்கும் போது நானும் பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கிறேன், அதனாலதான் அந்த ஆக்ஷன் கூட ஆர் இந்த வேர்பு கூட ஐஎன்ஜின்னு சேர்த்துக்கிட்டா அது பாஸ்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? ஓகே, ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டும் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் இஸ் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இவ்வளோ நேரம் பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், இதுல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்துட்டு இருக்கு. எது? த சில்ட்ரன் were playing when it started to rain. The children played when it started to rain. The children
had been playing when it started to rain. The children had played when it started to rain. So சொல்லுங்க பார்க்கலாம் எதுன்னு சொல்லிட்டோம். எது 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 எஸ் கௌரி மித்தேஷ் தருண் மீனா எல்லாமே வந்துட்டு ஏன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஏ த சில்ட்ரன் அகேன் வேர் பிளே பிளஸ் ing when it started to rain. சரி, இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சரி மேம், the children were playing, சரி the children played வராது, புரியுது, ஏன்னா அது வந்து ed ஃபார்மேட்டில் இருக்குது, ஸோ அது வராது. அதே மாதிரி the children had played அது கூட வராது மேம், ஏன்னா அதுலேயுமே ed ஃபார்மேட் இருக்குது. அப்புறம் இங்கே மட்டும் ஒன்று இருக்குதே மேம், the children had been playing when it started to rain. ஏன் அது வராது, ஏன் had been வராது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ யூஷுவலாக நம்ம பார்க்குற இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எல்லா ஃபார்மேட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஹேட் பீன் இங்கே வராது. இன்னும் நம்ம சில டென்சஸ்லாம் பார்ப்போம், அங்கே உங்களுக்கு ஹேட் பீன் நம்ம யூஸ் பண்ணும், அது எந்த டென்ஸ்ன்னு அப்போ உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த டென்ஸ்க்கு யூஸ்வலாக 99% ஆஃப் த டைம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு வரும் வாஸ் ஆர் வேர் மட்டும்தான். ஓகே, one more question. Fill in the blank with the correct verb form. Since yesterday was a holiday, we dash outside. Play, played, are play, playing. சொல்லுங்க பார்க்கலாம். பிகாஸ் நான் வந்து 2 டென்சஸ் முடிச்சதுனால இதுவுமே கேட்குறேன். ஓகேவா? பாஸ்ட்லேயே நம்ம 2 டைப்ஸ் பார்த்ததுனால. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும் இதுக்கு ஆன்சர்ன்ட்டு. எஸ், பி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எஸ்பா. ஸோ since yesterday was a holiday, we played outside. இப்போ இந்த playedன்னு வருது இல்லையா, இப்போ நம்ம பாஸ்ட்லேயே 2 பார்த்தோம். இந்த 2த்துல இது எது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா இல்லை கண்டினியூஸா? சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா கண்டினியூஸா? சிம்பிளா கண்டினியூஸா இது இந்த டென்ஸு? சிம்பிளா இல்லை கண்டினியூஸா? பி தான் கரெக்ட் ஆன்சர், பி. எஸ், சிம்பிள்னு சொல்லிட்டாங்க. ஆனந்தி வேற லெவல்ப்பா. ஓகே, ஸோ ஒரு சின்ன மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டோம். இதுலேயே பசங்களாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்மளோட பாஸ்ட்லேயே உங்களுக்கு 2 டைப்ஸ் புரிஞ்சிச்சு வேற மாதிரி. நவ் மூவிங் ஆன் டு யோர் past perfect and past perfect continuous. ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா வந்துட்டு என்னது, இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம இந்த டென்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறது மேம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஒரு ஆக்ஷன் வந்துட்டு had already finished before another past action began அப்படின்னா இங்கேயுமே 2 ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதுக்குமே பாஸ்ட் கண்டினியூஸுக்குமே வந்துட்டு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் வந்துட்டு தொடங்க செய்யுது, அப்போ இன்னொரு ஆக்ஷன் வந்துட்டு முடியுது. ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது உதாரணம் பார்த்தா கிளியரா புரிஞ்சிடும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. we arrived after the movie had started. ஸோ மூவி ஸ்டார்ட் ஆனது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் போது பாஸ்ட்ல இன்னொரு விஷயம் நடந்து முடியுது. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, we arrived, அவங்க அந்த தியேட்டர்ல அப்பதான் என்ட்ரி ஆகுறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது என்னத்தை டிஸ்கிரைப் பண்ணது? பாஸ்ட் ஆக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணது. அது பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் கண்டினியூட் ஃபார் சம் டைம் இந்த பாஸ்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தனா, அவங்க தியேட்டருக்குள்ள வந்துட்டாங்க, அது அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சு, பட் இன்னொரு ஆக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. லைக் மூவி ஸ்டார்ட் ஆச்சு, அவங்க வந்த உடனே மூவி ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆயிருச்சா? இல்லை, அந்த மூவி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்டார்ட் ஆனது அவர் அந்த பிளே ஆனது கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. ப்ராபப்ளி 2 ஹவர்ஸ்க்கோ 3 ஹவர்ஸ்க்கோ அந்த மூவி எவ்வளோ டூரேஷனோ அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இட் கம்ஸ் அண்டர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு உன்னோட சப்ஜெக்ட் ப்ளஸ் எப்படி வேர்பெல்லாம் வந்துட்டு நீ மாற்ற போகிற அப்படின்னா, இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் கூட வந்துட்டு இருந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she had finished the test when the bell rang. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லாத்தையுமே நீ உன்னோட வேர்புக்கு முன்னாடி ஹேட் வந்துட்டு சேர்த்துப்ப அண்ட் உன்னோட வேர்புக்கு இடி ஃபார்மேட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தேன்னா, ஸோ பெல் வந்துட்டு
அப்போதான் வந்து அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. பெல்லு உன்னோட ஸ்கூல்லலாம் பெல்லு வந்துட்டு அடிச்சோடனே அப்படியே டொயிங் அப்படின்னு ஸ்டாப் ஆயிருமா? கிடையாது. டிங் 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 டிங்னு கொஞ்ச நேரம் அடிக்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு டிங் டிங் டிங்னு இந்த சவுண்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்ட்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன் இது. சரியா? நம்ம ஃபிளாஷ்பேக்ல பார்த்துன்னு இருக்கிறோம். பெல் டிங் டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவன் என்ன பண்றாங்க? இவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட்டை வந்துட்டு அப்பதான் முடிக்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு ஆக்ஷன் வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. என்ன ஆக்ஷன்? பெல் டுங் டுங் கண்டினியூஸா கொஞ்ச நேரம் போகுது. இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த ஆக்ஷன் டெஸ்ட் எழுதுறது அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒன்று ஸ்டாப் ஆயிடுச்சு, இன்னொன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனது கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் உன்னோட பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரும். இதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நீ ஹேட் வந்துட்டு யூஸ் பண்ணுவ. அந்த வேர்ப் வந்துட்டு இடி ஃபார்மேட்டை அது கூட சேர்த்துப்ப. ஓகே, இதுவே வந்துட்டு ஹேட் நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த விஷயம் நீ பண்ணல, இவங்க ஒரு வேளை அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஹேட் நாட் வந்துட்டு நீ சேர்த்துப்ப. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம சில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு பாருங்க. பை த டைம் ஹெல்ப் அரைவ்ட் தே ஹேட் காட்டன் ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ அவங்க வந்துட்டு when help arrived they still had not gotten first aid. ஸோ had not இந்த ரெண்டு தான் வந்துட்டு இருக்கு. அந்த வேர்பு கூட நீ ed வந்துட்டு சேர்த்துக்கணும். அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ now ஒரு question. Is it possible for two parallel actions to take place at the same time? ரெண்டு actions same timeல நடக்கிறது வந்துட்டு சாத்தியமா? Or one after the other in the past? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு எஸ் தான். ஓகே, ஸோ இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அகெயின் இதுவுமே ஆக்ஷன்ஸ் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் an action that started in the past and continued to happen after another action and time in the past. அப்படின்னா என்ன மேம் அது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒன்றுமே புரியலையே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஐ ஹேட் பீன் ஈட்டிங் வென் த ஃபோன் ரேங். ஃபோன் அடிச்சிச்சு, ஃபோன் அடித்த உடனே நான் சாப்பிட்றத நிப்பாட்டிடல. சரியா? ஃபோன் அடிச்சிச்சு, ஆனால் அந்த நேரத்தில் நான் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறேன். அந்த ஆக்ஷனை நான் பாஸ்ட்டில் பண்ணின்னு தான் இருக்கிறேன். ஃபோன் அடிச்சோன்னே டப்புன்னு வச்சிடல. அப்படி வச்சிருந்தா அந்த என்ன டென்ஸ் ஆகியிருக்கும்? இதுக்கு முன்னாடி பார்த்த டென்ஸாக ஆகியிருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்ன வித்தியாசம்னா ஃபோன் அடிக்குது, நான் டப்புன்னு சாப்பிட்டு முடிக்கல, நான் கண்டினியூ பண்ணின்னு தான் இருக்கிறேன். ஸோ திஸ் ஆக்ஷன் கண்டினியூட் ஃபார் சம் டைம். ஒரு ஆக்ஷன் பிகன் ஆகுது, பட் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஆக்ஷன் நான் ஸ்டாப் பண்ணலை. ஐம் கண்டினியூயிங் தட் ஆக்ஷன். ஓகேவா? நான் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ நல்லா பாருங்க. ஒரு ஆக்ஷன் வந்துட்டு பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஆக்ஷன் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பீன் ப்ளஸ் வேர்புக்கு வந்துட்டு இங்கு ஃபார்மேட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். வேர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்மேட்டு யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹேட் பீன், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஹேட் நாட் பீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம் உங்களோட கிளாரிட்டிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த டென்ஸ் ஆஃப் தி அண்டர்லைன் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். இங்கே இந்த சென்டென்ஸில் ஒரு போர்ஷனை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட டென்ஸ் என்ன அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. The children were disappointed because they had already watched the movie. இது simple present tense இல்ல past continuous tense இல்ல past perfect continuous tense இல்ல past perfect tense? எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது 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 சொல்லுங்க. டி பி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, past perfect tense. Okay, now moving on to your next question. Fill in the blanks. Avladha. The ducks dash when the tourist saw them. So the tourists saw them. Ducks என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? Was playing, had been playing, have been playing, had played. So tourist saw them. saw பண்ணாங்க, அப்படி வந்துட்டு பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் வந்து பிகின் ஆகுது. அப்போ டக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க, பின்னு சொல்றீங்க, சின்னு சொல்றீங்க. யாருன்னா ஏன்னு சொல்லிடுங்களேன். ஏபிசிடி 4 ஆப்ஷனும் ஆயிரும். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ஹேட் பீன் பிளேயிங். ஓகே, ஏன்னா டக்ஸ் வந்துட்டு டூரிஸ்ட் பார்த்த உடனே அவங்க வந்துட்டு அந்த ப்ளே பண்றது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடல. பிகாஸ் அவங்க நம்மள மாதிரி கிடையாது. ஐயோ நம்மள யாரோ பார்க்குறாங்க முன்னாடி நமக்கு ஒரு ஷை ஆயிடுது, அப்படி கிடையாது. ஸோ டக்ஸ் யூஸ்வலி அது மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ த டக்ஸ் ஹேட் பீன் பிளேயிங் இங் ஃபார்மேட்ல வந்துடுது. ஓகே, நவ் இதுவுமே ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டு போக போகிறோம். பாஸ்ட் முடிச்சிட்டோம், ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடலாமா? ப்ரெசென்ட்டில் வந்து என்னென்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த டென்சஸை வந்து பற்றி கற்றுட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு டென்சஸை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ப்ரெசென்ட் டென்சஸை பற்றி ப்ரெசென்ட்டில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே எதில் வருதுன்னா உங்களோட ப்ரெசென்ட் டென்ஸ்ல வந்துட்டு வருது. ஓகே, ஸோ கரண்ட் மூமெண்ட்ல நடக்கிறது எல்லாமே டிஸ்கிரைப் பண்றது தான் ப்ரெசென்ட். ஓகே, இப்போ இதுலயுமே அதே மாதிரி சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்குது, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் இருக்கு, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருக்கு, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே அகைன் நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன் வந்துட்டு கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு யோர் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அகைன் வந்துட்டு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கொஸ்டின்ஸ் இதுல ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஈவன் வீக் குவிஸ் எல்லாம் கூட வந்துட்டு வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. டைரக்டா இடி போடணுமா இங்க போடணுமான்னு போறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க யாராச்சும் உங்களை வந்துட்டு சிம்பிள் பாஸ்டா இல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா அப்படின்னு கேட்கும் போது அந்த டென்ஸ்னா என்ன நடக்கும், அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சா, இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சா, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சீங்கன்னா அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஈஸியாக அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ நவ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இது சிச்சுவேஷன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணுது தட் இஸ் ஹேப்பனிங் அட் த ப்ரெசென்ட் மூமெண்ட். ப்ரெசென்ட் மூமெண்ட்ல என்ன சிச்சுவேஷன்ஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கோ அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம இந்த டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே, ஆர் ஈவன் ஹேபிட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம இந்த ஹேபிட்ஸ் ஒரு ஆக்ஷன்ஸை பண்ணுறோன்னா அப்போ கூட அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம இதை இந்த டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபேக்ட்ஸு அதுக்கப்புறமா ஜென்ரலைசேஷன்ஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க சில நேரத்துலலாம். ஸோ ஜியாகிரஃபி, இந்த ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபி வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அது ஆர் இப்போ வந்துட்டு யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கோ, பிரசிடென்ட் இருக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஃபேக்ட் இல்லையா, அதெல்லாம் ஸ்டேட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிள், வி ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடே நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த ஆக்ஷன் வந்துட்டு டே டு டே எவ்ரிடே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, இப்போ இங்கே வந்துட்டு உனக்கு எப்படி வந்துட்டு அந்த ஃபார்மேஷன் வந்துட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் ஆம் இல்லைன்னா இஸ் ஆர் ஆர், அதுக்கப்புறம் உன்னோட ப்ரிடிகேட் வந்துட்டு வரும். அதே மாதிரி வந்துட்டு நாட், ஒருவேளை அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நாட் வந்துட்டு சேர்த்துப்பேன். கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே உன்னோட வேர்ப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வந்துடும், ஆம் இஸ் ஆர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா ப்ரிடிகேட் வந்துட்டு வரும். ஓகே, இப்போ வேர்ப்ஸில் வந்துட்டு எப்படி வரும்னா வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்பு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் அப்புறமா ஒரு வேளை அந்த விஷயம் பண்ணலைன்னா don't or doesn't, அதுக்கப்புறம் அந்த verb அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு வரும். அண்ட் கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னா அது do or does அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா verb, அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், we try a new recipe every week or every day. சரியா, ஒரு வேலை பண்ணலைன்னா we do not try. இதுவே கொஸ்டினிங்கா இருந்துச்சுன்னா do we try அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகே, இப்போ present continuous tense வந்துட்டு, one second guys, present continuous tense வந்துட்டு எப்படி வருதுன்னா presentல ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூ ஆகுது, அதுதான் present continuous tense. இப்போ an action that is presently happening, presently என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ தட் ஆர் ஒன்லி டெம்பரரி. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர் வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்து டீச் பண்ணுவாங்க, ஆர் நெக்ஸ்ட் ஆர் நீ எதனா போயிட்டு வீடியோஸ் எதனா வந்துட்டு பார்ப்பேன். ஸோ
ஆல் தீஸ் ஆர் டெம்பரரி. இது ஃபியூச்சர் பிளான்ஸை கூட டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீ இதை யூஸ் பண்ணுவ. ஓகே, ஸோ தே ஆர் ஸ்டேயிங் இன் லண்டன் தீஸ் டேஸ். ஓகே, இன்னுமே லண்டனில் அவங்க ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் அது டெம்பரரி. அவங்க அங்கேயே வந்துட்டு பெர்மனண்ட்டாக லண்டன்லேயே அப்படியே இல்லை, மேபி லண்டன்லேயே அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இட் கம்ஸ் அண்ட் யுவர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேஷன் எப்படி அப்படின்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆம், இஸ், ஆர், இந்த 3 வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் verb plus ing ஃபார்மேட்ல வரும். ஓகே, the children இவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, am, is, are என்ன சேர்த்துக்கிறோம், ஆர் வந்துட்டு சேர்த்துக்கிறோம், பிகாஸ் சில்ட்ரன் வந்து ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா. ஸோ ஆர் வேர்ப் வந்துட்டு பிளே பிளஸ் இங் வந்துட்டு சேர்த்துக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒருவேளை அவங்க பண்ணலைன்னா ஆர் நாட் வந்துட்டு வரும். குவெஸ்டனிங்காக இருக்கும் போது என்ன மாறுதுன்னு வந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட அந்த வார்த்தைகள் வந்துட்டு வருது, அதுக்கப்புறமா நீ சப்ஜெக்டான சில்ட்ரன் வந்துட்டு வருது, அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னோட வேர்ப் பிளஸ் இங் ஃபார்மேட்ல வந்துட்டு வருது, லைக் ஃபைட்டிங் ஆர் பிளேயிங், அதெல்லாமே லேட்டர் பீரியட்ல வந்துட்டு வருது. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ், இட் இஸ் ரெய்னிங் ஆர் இட் இஸ் நாட் ரெய்னிங், அப்புறம் எஸ் ஆர் நோ, இஸ் இட் ரெய்னிங், எப்படி மாறுதுன்னு வந்துட்டு பாருங்க. ஓகே, அது எல்லாத்துக்குமே ரூல்ஸ் வந்துட்டு உனக்கு இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இதுல வர்றது எல்லாமே ஈஸி தான். சரியா? Now, to describe facts and generalizations we use dash tense. ஓகேவா, நம்ம ஃபேக்ட்ஸ் இல்லை வந்துட்டு எதனா ஜென்ரலைசேஷன் வந்துட்டு அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற இந்த பிரசிடென்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யார், ஆர் எதனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோமா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க. Yes, it is your simple present. Okay, moving on to your present perfect tense க்கு வந்துட்டு நம்ம மூவ் ஆக போறோம். present perfect tenseல வந்துட்டு என்ன இருக்குது, எந்த மாதிரி actions அப்படின்னு கேட்டா, these describes actions that started at a moment in the past and are relevant in the present. நல்லா கவனி. சரியா? இந்த actions pastல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பாஸ்ட்ல வர்றது ஆக்ஷன் மேம் கிடையாது. நல்லா கவனி. இந்த ஆக்ஷன்ஸ் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா இப்போ கூட வந்துட்டு இந்த ஆக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீ இப்போ 2025 ஸ்டார்ட்ல இல்லை 2025 ஸ்டார்ட்ல இல்லை லெட்ஸே நீ வந்துட்டு ஜூன்லையா இல்லை ஆகஸ்ட்ல, சரி ஆகஸ்ட்ல நீ வந்து 10th கிளாஸ் வந்துட்டு என்டர் ஆன, இப்பயுமே நீ இன்னும் 10th கிளாஸ்ல தான் வந்துட்டு இருக்கிற. ஸோ 10th கிளாஸ்ல நீ என்டர் ஆனது எப்போ ஆச்சு, ஆகஸ்ட்ல, ஆனா இப்பவுமே நீ எங்க இருக்கிற, 10th கிளாஸ்ல தான் இருக்கிற. ஸோ பாஸ்ட்ல நீ 10th கிளாஸ்ல என்ரோல் பண்ண ஒரு சேர்ந்த அந்த ஆக்ஷன் அப்போ பண்ண, ஆனா அந்த ஆக்ஷன் இன்னுமே ரெலவெண்டா இருக்கு, பிகாஸ் நீ இன்னுமே 10th கிளாஸ்ல தான் இருக்கிற, ஒரு 10th கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கிற. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஸ்டடிட் ஹியர் சின்ஸ் 2015. நான் 2015ல இருந்து இங்க தான் படிச்சுட்டு இருக்கிறேன். 2015ன்றது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அந்த டைம்ல நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணேன், பட் இன்னுமே நான் இங்கே தான் இருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்துட்டு வரும். ஓகே, அப்புறமா டூரேஷன் ஆஃப் அன் ஆக்ஷனை கூட டிஸ்கிரைப் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை யூஸ் பண்றது கூட இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இதுக்கு எப்படி வந்துட்டு வருது, உன்னோட சப்ஜெக்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல், வேர்ப் அக்ரிமெண்ட் எப்படி வருது அப்படின்னா, இங்க என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டா, சப்ஜெக்ட் ஹேவ் ஆர் ஹேஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஐ ஹாவ் ட்ரைட் பஞ்சி ஜம்பிங். அப்புறமா ஒரு வேலை பண்ணலைன்னா ஐ ஹாவ் நாட் அப்படின்னு வந்துட்டு வந்துடுது. இதுவே வந்துட்டு குவெஸ்டனிங்காக இருந்துச்சுன்னா ஹாவ் யூ ட்ரைட் பஞ்சி ஜம்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துடும் குவெஸ்டனிங்காக இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உன்னோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உன்னோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயே வந்துட்டு நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆக்ஷன் இன்னுமே ரெலவெண்டா இருக்கு. இப்போ கண்டினியூஸ்னா வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, an action that began in the past and is continuing presently. Example என்ன அப்படின்னா, she has been watching television since the last 5 hours. So
5 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க டிவியை ஆன் பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்குறதுக்கு, ஒரு டியூடு படம் பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு போட்டோம். இன்னும் அந்த படம் முடியல, இன்னுமே அந்த உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு உன்னோட சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டேன்னா, சப்ஜெக்ட் ஹேஸ் இல்லைன்னா ஹாவ் இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணும், ப்ளஸ் பீன் வருது, அதுக்கப்புறம் உன்னோட வேர்பு ப்ளஸ் இங் ஃபார்மேட்டில் வந்துட்டு வரும். இப்போ மெலிசா இவங்க தான் சப்ஜெக்ட், ஹேஸ் பீன் லேர்ன் ப்ளஸ் இங் ஃபார்மேட்டு, த கிட்டார் ஃபார் 2 months now 2 monthsக்கு முன்னாடி அவங்க போய் கிளாஸ்ல வந்துட்டு சேர்றாங்க, அப்போதான் கிட்டார் கத்துக்கிறதுக்கு, இன்னுமே கிட்டார் கத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மெலிசா ஹேஸ் பீன் லேர்னிங் த கிட்டார் ஃபார் 2 months now. ஓகே, ஒருவேளை இல்லைன்னா ஹேஸ் நாட் வந்துட்டு வரும். குவெஸ்டனாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உன்னோட ஹேஸ் ஹேவ் அதெல்லாம் வரும், அதுக்கப்புறம் உன்னோட சப்ஜெக்டான மெலிசா வருது, அதுக்கப்புறம் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் இங் ஃபார்மேட் வந்துட்டு வருது, அதுக்கப்புறம் உன்னோட ப்ரெடிகேட் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ இது வந்துட்டு உன்னோட present perfect continuous tense. இப்போ இதை பேஸ் பண்ணி சில questions fill in the blanks. சரியா? It usually dash once or twice in June 2. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஆன்சர்ஸ் மட்டும் வந்துட்டு 4த்துக்குமே ஒட்டுக்கா ஒரேடியாக வந்துட்டு ஒரே காமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. ஆன்சர்ஸை பார்க்கலாம், தனித்தனியாக சொல்லாதீங்க மேம் 1க்கு இது 2க்கு இது 3க்கு இது 4க்கு இதுன்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க, செகண்டுக்கு என்ன சொல்லுங்க, 3க்கு 4க்கு எல்லாத்தையும் ஒரே காமெண்ட்ல வந்துட்டு போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இட் யூஷுவலி டேஷ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் June 2 அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட்ல த டீச்சர் டேஷ் when the abrupt announcement was made. We dash almost dash the game when our star player got injured. அது மூணாவது. நாலாவது look at how they dash her havoc. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்னது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரெயின்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க மீனாட்சி. அப்புறமா வாஸ் டீச்சிங்கா ரெயின்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ரெயின்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ரெயின்ஸ் ஹேஸ் பீன் டீச்சிங் அப்படின்னு வந்து தனலட்சுமி சொல்கிறாங்க. தனலட்சுமி தான் இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த 4 ஆர்டரில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் தனித்தனியாக ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ இவங்க ஆன்சர் கரெக்டான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஷுவலி rains once or twice in June. The teacher had been teaching. ஏன் had been teaching? ஒரு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறாங்க. அது பண்ணும்போது டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ had been. அப்புறம் we had almost won the game when a star player got injured. ஓகே, ஸோ ஸ்டார் பிளேயர் வந்துட்டு அவருக்கு அடிபட்டுருச்சு, ஆனால் அந்த டைமில் ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட். ஸோ அதனால we had. ஓகே, look at how they are creating a havoc. ஸோ அந்த ஆக்ஷன் இன்னும் பண்ணின்னு தான் இருக்காங்க, இன்னும் வந்துட்டு சத்தம் போட்டுட்டு மெஸ்ஸி பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. ஸோ இங் ஃபார்மேட்டில் வருது. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக வந்துட்டு டென்சஸில் வந்துட்டு உனக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம வந்துட்டு ப்ரெசென்ட் முடித்தோம், பாஸ்ட் முடித்தோம், நமக்கு இன்னும் பெண்டிங் ஃப்யூச்சர் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு யுவர் சிம்பிள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, ஸோ ஃப்யூச்சரை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஈஸி பீஸி. ஓகே, நல்ல ஈஸி பீஸி டென்சஸ் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு போயிடலாம். ஸோ எதனா ஈவெண்ட் ஆர் எதனா வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நடக்க போகுது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் யுவர் ஃப்யூச்சர் டென்ஸ். We will organize a birthday party. We will be taking லைஃப் ப்ராசஸஸ் சாப்டர். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்கிறது. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்ஸ் அண்டர் யோர் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ இதுலேயுமே வந்துட்டு உனக்கு அதே 4 டைப் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி ஃபியூச்சர், சின்ன கரெக்ஷன். ஓகேவா? ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மேம் அப்படின்னு கேட்டால் பிளான்டு.
or unplanned actions ஃபியூச்சரில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது உன்னோட simple future tense. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்லணும்னா we will participate in a debate competition next week. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா சில அன்பிரிவென்டபிள் ஆக்ஷன்ஸை கூட டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, டிபேட் காம்படிஷன் நெக்ஸ்ட் வீக்கில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும், அது வந்துட்டு ஒரு கட்டாயம். ஸோ இதோட அன்அவாய்டபிள், இதை வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம், அதெல்லாம் கூட டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தாட்ஸு, ப்ரிடிக்ஷன்ஸ், அசம்ஷன்ஸ், யாரோ கேட்டாங்களே மேம் நீங்கள் ஃபியூச்சரை பற்றி சொல்லுவீங்களா, ஜோசியம் சொல்கிறது, அதெல்லாம் கூட இதில் தான் வருது. ஓகே, இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வருது. இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், இந்த அக்ரிமெண்ட் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் will or shall, ஓகேவா, will or shall ப்ளஸ் verb அதோட ஒரிஜினல் ஃபார்மில், அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, கோயிங் அதெல்லாம் கிடையாது, இங்கே வந்துட்டு ஐ வில் கோ டு த சர்ச் டுமாரோ. ஓகே, நெக்ஸ்ட் போகலன்னா ஐ வில் நாட் ஆர் வி வில் நாட். இதுவே ஒரு கொஸ்டினாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உன்னோட இந்த வில் அது வரும். ஓகே, அதுக்கப்புறம் உன்னோட வேர்பு வரும், அதுக்கப்புறம் உன்னோட சப்ஜெக்ட் அண்ட் டைம் ஃப்ரேம் வந்துட்டு வருது. ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் it will rain, it will not rain, நெகட்டிவ். இதுவே கொஸ்டின் இருந்துச்சுன்னா will it rain, ஃபஸ்ட்டு இந்த will வந்துடுது. கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்த எல்லா டென்சஸ்லையுமே வந்துட்டு ஒரே ஃபார்மேட் தான். என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த இஸ், ஆர், ஆம், will, வேறு, ஹேடு, இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்துடும் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போது predictions are written in the dash tense, present tense liya, future tense liya, சொல்லுங்க பார்க்கலாம். present or future? yes தனுஷ்யா B ன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லிப்பா. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் வந்துட்டு எழுதுது. இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வந்துட்டு போகலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? ஃபியூச்சர்ல ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஓகே, இட் டிஸ்கிரைப்ஸ் an action in progress at a time in the future. உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்க்கலாம். Sam will be dancing while Pam will be singing. சரியா? ஸோ ஃபியூச்சரில் ஒரு ஈவெண்ட்டு கண்டினியூஸாக நடக்க போகுது. அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஈவெண்ட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். உதாரணத்துக்கு ஐ வில் பி ஹேண்ட்லிங் யோர் பயாலஜி கிளாஸ் டுமாரோ. ஹேண்ட்லிங், ஏன்னா நாளைக்கு அந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்க போகிறது மட்டும் நான் சொல்லலை, கொஞ்ச நேரத்துக்கு நான் அந்த கிளாஸை கண்டினியூவும் பண்ண போகிறேன், ஸ்டாப் பண்ணிட மாட்டேன் அப்படியே. ஸோ அந்த ஈவெண்ட்டு அவர் அந்த ஆக்ஷன் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆக போகுது. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த வேர்பு கூட இங்கு ஃபார்மேட் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே, அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா parallel actions in the future வந்துட்டு டினோட் பண்ணது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Sam will be dancing, இவர் ஒரு ஆக்ஷனு, Pam will be singing, அவர் ஆட இவர் பாட, அந்த கேஸ் தான் இது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்டரப்டட் ஆக்ஷன்ஸுமே ஃபியூச்சரில் வந்துட்டு சொல்கிறதுக்குமே நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்ஜெக்ட் என்ன வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வில் நம்ம யூஸ் பண்ணுறோம், பி யூஸ் பண்ணுறோம், வேர்ப் இங்கே ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வருது. இதுக்கு முன்னாடி எந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம்? கோ வந்து கோவா தான் இருந்துச்சு. இங்கே கோ வந்துச்சுன்னா கோ இங்கே மாறிடும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஐ வில் பி சிங்கிங், ஐ வில் நாட் பி சிங்கிங். ஒரு வேலை பண்ணலைன்னா கொஸ்டினாக இருந்துச்சுன்னா will you be singing வந்துட்டு மாறிடும். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of these correctly expresses a sentence in the simple future tense? First, I will participate in the competition. The competition is next week. I will be participating in the competition. They will be organizing the competition. So இது நாலுத்துல எது வந்துட்டு simple future tense ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். simple future tense எதுல வருது? simple future tense, simple future tense எது? simple future tense சி மாற்றி மாற்றி சொல்லி இருக்கிறீங்க. I will participate in the competition.
ஏன் சிம்பிள் ஃபியூச்சர்ல வந்துட்டு உனக்கு வில் பி வராது, பி ஃபார்மேட் அங்க வர்றது கிடையாது. சரியா? ஸோ வரும் வில் டைரக்டா அது மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் இங்க ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வராது, பார்ட்டிசிபேட் அவ்வளவுதான். இங்கு ஃபார்மேட் வந்துட்டு கண்டினியூஸ்ல வரும். ஓகே, இப்போதான் சொல்லி முடிச்சேன். இங்க பார்ட்டிசிபேட்டிங்னு இருக்குதுல்ல, ஆர்கனைசிங்னு இருக்குதுல்ல, இதெல்லாம் வர்றது கிடையாது. ஓகே, I will participate in the competition. Okay, yes. நெக்ஸ்ட், இதுவே ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 தான் பாக்கி இருக்குது. நம்ம போயிடலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ ஃபார் வந்துட்டு உங்களுக்கு செஷன் பிடிச்சிருந்துச்சு, ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் மேம் இவ்வளோ நேரம் டென்சஸ் புரியல, ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்குது மேம் அப்படின்னா வேற லெவல்னா லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணு. ஓகே, மூவிங் ஆன் டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுது இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஃபியூச்சர். உதாரணத்துக்கு, ஐ வில் ஹாவ் ஈட்டன் லஞ்ச் பிஃபோர் த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றது அந்த மீட்டிங் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடக்க போகுது இன் ஃபியூச்சர். அந்த விஷயம் கண்டினியூஸாக நடக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஃபியூச்சரில் ஒரு ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இருப்பேன். அது என்ன ஆக்ஷன், நான் சோறு திங்கிறத முடிச்சிட்டு இருப்பேன் மீட்டிங்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஓகேவா? ஸோ ஐ வில் ஹாவ் ஈட்டன், இது ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். நான் ஃபியூச்சரில் தான் வந்துட்டு சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன், ஆனால் இந்த ஈவெண்ட்டு நடந்து முடிஞ்சிடும்னு நான் சொல்கிறேன். ஓகே, எப்போ எதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும்னு சொல்கிறேன், மீட்டிங்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் டூரேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் கூட டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே உனக்கு வில் ஹாவ் வருது, இதுக்கு முன்னாடி வில் பி பார்த்தோம் இல்லையா, வில் ஹாவ் வந்துட்டு இங்கே வரும் உன்னோட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில் ஹாவ். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கனாலே சப்ப மேட்ரு. ஓகேவா? இப்போ த ரெனோவேஷன் வில் ஹாவ் finish plus ed format, verb plus ed format. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, will plus finish plus ing formatல இருந்துச்சு. இப்போ இங்க என்ன மாறிடுச்சு, will plus have plus finish plus ing. ஓகே, அவ்வளோதான். எஸ், நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ சில question இதை பேஸ் பண்ணி, they dash Japan by next month, will leave, will have left. ஏதோ வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம், will leave இல்ல will have left? will leave will have left? சொல்லுங்க. yes, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு they will have left. ஓகே, எஸ். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? இது வந்துட்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, டூரேஷன் மெஷர் அட் அ டைம் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஒரு டைம் டூரேஷனை ஃபியூச்சரில் மெஷர் பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம். ஆர் ஒரு ஆக்ஷன்னு ஃபியூச்சரில் வந்துட்டு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு எதுக்கு முன்னாடி, ஃபியூச்சரில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 3 hours by 1 PM. ஓகே, 1 மணி நேரம் வரைக்கும் நான் இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஓகேவா? அந்த 1 o'clock வரைக்குமே அதுக்கு முன்னாடியே நான் இங்கிலீஷை டீச் பண்ணி முடிச்சிருவேன்னு நான் சொல்லலை. அந்த 1 மணி வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே உன்னோட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வருது. ஏன், பீன் டீச்சிங் எது வரைக்கும், 1 மணி வரைக்கும். ஓகே, ஸோ கண்டினியூஸாக ஃபியூச்சரில் ஒரு ஈவெண்ட்டு நடந்துட்டு இருக்கவே போகுது இன்னொரு ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். ஓகேவா? இங்கே அகெயின்
will have plus been வருது. இதுக்கு முன்னாடி வெறும் will have தான் இருந்துச்சு. இங்க been வருது. அதுக்கப்புறம் verb கூட உன்னோட ing நீ சேர்த்துக்க போற. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி few questions வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு first question, இது வந்துட்டு example of future perfect continuous tense. They will have given out the awards by the time we reach. The award ceremony will have been going on for an hour by the time we reach. The award ceremony will have going on for another 2 hours. The award ceremony is going on since 2 hours. இந்த கொடுத்திருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது வந்துட்டு future perfect continuous tense அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆன்சர்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி future perfect continuous tenseனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். future perfect continuous tenseனா வந்துட்டு it will be in your subject plus will have plus been plus verb plus ing ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லியா பியான்னு பார்த்துருவோமா? Exactly. Okay, so award ceremony will have been going on for an hour by the time we reach. ரெண்டுமே ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஈவெண்ட். ஆனா அதுல ஒரு ஈவெண்ட் கண்டினியூஸா கொஞ்ச காலம் நடந்துட்டு இருக்குது. அது என்னது? செரிமனி will have been going. அந்த செரிமனி ஒரு அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, எது வரைக்கும்? நம்ம வந்துட்டு ரீச் ஆகுற வரைக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் fill in the blanks வந்துட்டு கரெக்ட் verb யூஸ் பண்ணி நீங்கள் 1 2 3 4 என்னென்ன ஆன்சர் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு படிக்கிறேன், ஒரு சென்டென்சஸ் படிக்கிறேன். We dashed Goa by ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் லாஸ்ட் மந்த். அதுக்கப்புறம் the vacation dash successful as it dash us with a calmer mind and refreshed spirit. ஆப்ஷன்ஸில் ஒரு கீழே ப்ராக்கெட்டில் பீலி இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐ ஹோப் தட் யூ டேஷ் மீ சூன் ஃபார் நாட் டேக்கிங் யூ அலாங் ப்ராக்கெட்ஸில் பாடன். அப்புறம் பட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த் வி டேஷ் அ வெக்கேஷன் ஆஃப் அவர் ஓன். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்னென்ன வரும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெண்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்டுக்கு என்ன வரும்? செகண்டு தேர்டு ஃபோர்த்துக்கெலாம் என்ன வரும்? எஸ், யார் அது? ஜெலினா சொல்றாங்க வென் டு வாஸ் லெஃப்ட் வில் பாடன் வில் பி என்ஜாயிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அர்ச்சனா வில் கோ வில் ஹேட் பீன் லெஃப்ட்ன்றாங்க 1 and 2க்கு. கௌரி சங்கருமே வந்து ஆன்சர் பண்றாங்க. சரி பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லிருக்கீங்கன்னு. ஸோ வி வென்ட் டு கோவா, த வெக்கேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் இட் லெஃப்ட் அஸ் வித் அ காமர் மைண்ட். ஸோ பி வாஸா மாறிடுது, லீவ் லெஃப்டா மாறிடுது, அண்ட் பார்டன் வந்துட்டு வில் பார்டனா மாறுது, அண்ட் என்ஜாய் வந்துட்டு வில் பி என்ஜாயிங்கா மாறுது. ஓகே, எஸ், இதுவுமே ஒரு குட்டி மைல் ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. சின்ஸ் வி ஃபினிஷ்ட் ஆல் ஆஃப் தி டென்சஸ், குவிக்காக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட் பேஸ் செஷன் தான், பட் ஸ்டில் ஐ ஹோப் உங்களுக்கு அந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வந்திருக்கும். நம்ம என்னென்ன சென்டென்சஸை எந்தெந்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னு ஒன்று நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா பசங்களா, உன்னோட வந்துட்டு ப்ரெசண்ட்டும் சரி, உன்னோட ஃப்யூச்சரும் சரி, உன்னோட பாஸ்ட்டும் சரி, இதில் இருக்க அந்த சப்டிவிஷன்ஸ் எல்லாமே நீ வந்துட்டு பார்த்தனா ஒரே ஒரு பேட்டர்ன் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. ஒரு விஷயம் வந்துட்டு சிம்பிளாக நம்ம வந்துட்டு சொல்லிடுறோம், இன்னொரு விஷயம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கண்டினியூ ஆகுது, இன்னொரு விஷயம் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, இந்த விஷயம் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது, இன்னொரு விஷயம் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி தான் உன்னோட டென்சஸை வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அது கூட வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்ப் இங்கு வருமா, இடி வருமா, அப்புறம் அது கூட பி வருமா, ஹேட் பீன் வருமா, ஒரு இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமேஷன் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு ஈஸியாக மாறிடும். ஓகே, மைண்ட் மேப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அவ்வளோதான் ஃபார் டுடேஸ் செஷன். ஓகே, ஸோ இந்த செஷன் பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் ஒரு குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இதில் கூட நீங்கள் சில டவுட்ஸ்லாம் கேட்டுங்க, ஐ ரீச் அவுட், அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நியூட்ரிஷன் சாப்டரில் வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இதுலேயுமே வந்துட்டு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி வீக் வைஸ் கூட வந்துட்டு பண்ணுவோம். இன்னும் நிறைய செஷன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுவோம். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து நமக்கு இன்னும் கிளாரிட்டி ஆயிரும். இந்த செஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கான கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, நம்ம டைரெக்டாக எப்பவுமே வந்து டென்சஸ் எடுத்து அந்த ரூல்ஸ்குள்ளே வந்துட்டு போயிடுறோம். என்ன சப்ஜெக்ட் கூட என்ன வேர்ப் வரும், என்ன வேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும், இங்கே வருமா இடி வருமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நமக்கு ப்ரெசென்ட் என்னன்னு தெரியும், பாஸ்ட் என்னன்னு தெரியும், ஃபியூச்சர் என்னன்னு தெரியும். ஆனால் எது தெரியாதுன்னா அதுக்குள்ளே வராது அந்த சிம்பிளா, அது கண்டினியூஸா இல்லை பர்ஃபெக்ட் கண்டினியூஸா, அது நமக்கு தெரியறதில்ல. அது தெரியறதுக்கு தான் இந்த செஷன். ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி எனக்கு கிளாரிட்டி வேணா வாட்ச் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட், ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வரும். இது பசங்களோட எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக ரூல்ஸ்குள்ளே ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி கான்செப்ட் தெரிஞ்சேன்னா இன்னுமே பெனிஃபிட் ஆகும். ஓகே. இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிருங்க. எதனா டவுட்ஸ் குவரிஸ் இருந்தால் கீழே காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. And share this to your friends as well. Okay. On that note, this is your Sandra Ma'am signing off. Hope you guys enjoy the session. Bye guys.